ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை சாயந்தரம் தான். கிச்சனுக்குள்ளே வந்தாவே ஃபஸ்ட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு தாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியுது. மார்னிங் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும். இது ஈவினிங் தாங்க. நைட்டுக்கு பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். பணியாரத்துக்கு முள்ளங்கி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முள்ளங்கியெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த முள்ளங்கி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துடணும். இது கொஞ்சம் மசாலா அரைக்கணும். கடலை, சோம்பு, கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. முள்ளங்கி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் வீட்லேயே செஞ்ச மிளகா பொடிங்க, குழம்பு மிளகுத்தூள் தாங்க போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்திக்கணும். சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். நான் பணியாரம் தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி. அம்மா வீட்டிலேருந்து மணி பிளான்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. அது சரியாக வரல. மறுபடியும் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முள்ளங்கியை குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடணுங்க. இந்த மணி பிளான்ட் தாங்க ஃபஸ்ட்டு வச்சுருந்தது. அது நல்லாவே வரல. மறுபடியும் திரும்ப எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வச்சுருக்கேன் 2 இடத்துல. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தம்பிங்களாம் வெளியே விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. இன்றைக்கி 2வது நாளுங்க நிலா பிள்ளைக்கு சாப்பாடு மாற்றுறது. அதுக்கு தாங்க இன்றைக்கி பணியாரம் தம்பிங்களாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பணியாரம் தாங்க சுட்டுட்ருக்கோம். சாப்பாடெல்லாம் மாற்றி முடிச்சுட்டு சாப்பிட்டு தாங்க கொப்பி அடிச்சுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.